ஹலோ. இன்னைக்கு ரீடிங் ஏதோ ஒரு இன்ட்யூஷன் சொல்லிகிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு சரி ஓகே ரீடிங் கார்ட்ஸ் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து எடுத்தேன். ஃபர்ஸ்ட் மாக்காளி ஆரக்கிள் கார்டு எடுக்கும்போது எனக்கு ஒரு கார்டு இங்கே மேலோட்டமாக அப்படி அது கொஞ்சம் ட்ரான் பண்ணதுனால அந்த கார்டை நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த மெசேஜ் வந்துட்டு எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆகும், யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகும்ன்றது எனக்கு தெரியாது. இந்த மெசேஜ் யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டு உங்ககிட்ட சேர்ந்துடும். சில பேருக்கு இப்போ பார்க்கும்போது புரியலன்னா கண்டிப்பாக ஒரு 3 மாதம் 2 மாதம் இல்லை 6 months 1 year கூட ஆகட்டும். நீங்கள் அந்த மெசேஜ் திரும்ப நீங்கள் போய் பார்க்கும்போது இந்த மெசேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற ஒரு மெசேஜாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் மெசேஜாக எனக்கு தோணுது மாக்காளிக்கிட்டேருந்து. ஒரு சோல் காலிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு சோல் காலிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இப்போது நீங்கள் உங்களுடைய சிச்சுவேஷன் இப்போ ஏதோ ஒரு இதில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்துட்டு அம்மாவோட ஒரு அரவணைப்பிலே இருந்துட்டு திடீர்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்துட்டு வெளி உலகத்தில் வந்துட்டு நீ போய் பழகு, நீ போய் தெரிஞ்சுக்கோ சில விஷயங்கள்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னா எப்படி ஒரு அபேண்டன் பண்ண மாதிரி அந்த குழந்தைய வந்து விட்டுட்டு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் நீங்கள் உணர்கிற மாதிரி இருக்குது. உங்களை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை, வழி நடத்துறதுக்கு யாரும் இல்லை, கைட் பண்ணுறதுக்கு ஒன்றும் புரியாத மாதிரி சில பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ சில விஷயங்கள் லைஃப்பில் நடக்குது, ஏற்றம் தாழ்வு, ஏதோ சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஏதோ டெய்லி சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு ட்ராமா மாதிரி நடந்துட்டுருக்கு. திடீர்னு உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தில் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் தனியாக இருந்த அந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிவிட்டு அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஏதோ ஒரு பொறுப்பு உங்களுக்கு கையில் வந்த மாதிரி இருக்கலாம். என்ன பொறுப்பு வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஃபீல் உங்கள் மனசில் என்ன யோசிக்கிறீங்கன்னா, யாருமே இல்லை, தனியாக ஒரு நடுக்கடலில் நடுக்காட்டில் அப்படியே விட்டுட்டு போன மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கீங்க. இந்த ஃபீல் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குது. நீங்கள் வந்துட்டு மேபி நீங்கள் கடவுளை வேண்டிங்க, ஏதோ சில விஷயம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு தனியாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு புதுசாக ஏதோ ஒரு பொறுப்பு உங்கள் கையில் வந்திருக்கு. உங்கள் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்திருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக, இன்னும் ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, இன்னும் ஒரு ஒர்க் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்துட்டு ப்ரொமோட் ஆகிருக்கலாம், ஏதோ ஒர்க் கிடச்சிருக்கலாம். அது நீங்கள் ஒரு ப்ரெஷராக எடுத்துக்கிறீங்க. அந்த விஷயங்களை ஒரு பாரமாக எடுத்துக்கிறீங்க. நீங்கள் அந்த விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை, யாரும் இல்லைன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய சோல் உங்களுக்கு ஏதோ சில விஷயங்கள் உங்களுடைய சொல்லும்போது அந்த விஷயத்தை நீங்கள் கேட்க மறுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஒரு ரீசன் இருக்குது, அதனால ஒரு சில விஷயங்கள் நடக்குது. மாக்காளி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் நான் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களை வந்துட்டு தாங்கி நான் உங்களை வந்துட்டு எல்லா விதத்துலேயும் கைட் பண்ணிகிட்ருக்கேன், எல்லா விதத்துலேயும் நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயத்தில் சில விஷயங்கள் இந்த உலகத்தில் சில விஷயங்கள் தானாக நீங்களே சில விஷயங்கள் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கேப்பபிளான ஒரு பர்சனாக நீங்கள் மாறணுன்றதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரியான சில சிச்சுவேஷன் சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அடிக்கடி உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். அடிக்கடி வர மாதிரி இருக்குது. உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அதே நேரத்தில் சில விஷயங்கள் உங்களால் கிளியராக பார்க்க முடியாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல, இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அந்த விஷயங்கள் பொய்ன்னு அர்த்தம் கிடையாது, அந்த விஷயங்கள் இல்லவே இல்லைன்றது கிடையாது. சில ஒரு நம்ம கண் பார்வையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் நம்ம பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம எப்போ அந்த ஒரு பவர் சொல்லலாமா, பவர் ஒரு கேப்பபிளான சில விஷயங்கள் அந்த கிளியராக யோசிக்க பார்க்க அந்த ஒரு கெப்பாசிட்டி நமக்கு எப்போ வருதோ அப்போ தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய லைஃப்பில் என்ன நடக்குதுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சில விஷயங்கள்லேருந்து நம்ம வந்துட்டு என்ன மாதிரி சிச்சுவேஷன் நடந்தாலும் அதை வந்துட்டு நம்ம
பயம் இல்லாமல் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பர்சனாக நம்ம சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஏன்னா எப்பவுமே ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல விஷயங்கள் வரும். எப்பவுமே கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது ஏதோ சில நல்ல விஷயங்கள் வர வேண்டியிருக்கு. அதுக்காக இந்த விஷயங்கள்லாம் ஒரு கண் திருஷ்டி மாதிரி, ஒரு நெகட்டிவ் எடுக்கிற மாதிரி, ஒரு நெகட்டிவிட்டி அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் இதில் என்ன கற்றுக்க முடியும், இந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும், இதில் உங்களுக்காக என்ன விஷயங்கள் மறைஞ்சிருக்கு, நீங்கள் எந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் அதுலேருந்து தைரியமாக வந்துட்டு நீங்கள் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் தேடுறீங்களோ, நீங்கள் வெளி உலகத்தில் தான் தேடிட்டுருக்கீங்க அந்த விஷயங்கள். யாருனா ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, இந்த விஷயம் நம்ம கண்ணில் படாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கான ஒரு ஆன்சர் உங்களுக்குள்ளே தான் புதைஞ்சிருக்கு. அதை நீங்கள் என்றைக்கு நீங்கள் அதை கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ளே நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கான ஒரு ஆன்சர் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். சரியா? வேறு என்ன மெசேஜ்? இப்போ இதுதான் உங்களுக்கான மெசேஜ்னு நினைக்கிறேன் நான். இதுக்கப்புறம் எனக்கு எந்த மெசேஜும் எனக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு. இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதோ எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு, மேபி நீங்கள் ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லேருந்து விடுபட்டு, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் விடுபட்டு, நீங்கள் ஏதோ வேறு ஒரு பாதையில் உங்களை கொண்டு போயிட்டு உங்களை விட்டுட்ட மாதிரி இருக்குது. இல்லை நீங்களாம் அதில் ஏதோ வந்துட்டீங்க, ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னன்னு புரியல அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்களுக்குள்ளே இருக்குது. அதை தேடணும், தேடினாதான் கிடைக்கும். எல்லாமே ஒரு புது விஷயத்துக்கான மாறுதல்கள் தான். எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்களை நீங்கள் வந்துட்டு தேடிட்டுருக்கீங்க, ஒரு விஷயங்களை வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றது உங்களுக்கு இப்போ தெரியாது. கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நீங்கள் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தானாகவே புரிய வரும்ன்ற மாதிரி இருக்கு. இப்போ நடந்துட்டுருக்க இந்த ஒரு டைம்ன்றது நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விட்டு விலகிற மாதிரியும், சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் இப்போது நடந்துட்டுருக்கு உங்களுக்கு லைஃப்பில். அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் நிறைய அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஏன் நடந்ததுன்ற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஓகே, இவ்வளோதான். வேறு எதுவுமே எனக்கு வந்துட்டு மெசேஜ் சேனலாக இவ்வளோ மெசேஜ் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக இது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஒரு நல்ல விதத்துக்காக தான் இந்த விஷயங்கள் நடக்குது. கண்டிப்பாக பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா நீங்கள் வந்துட்டு புரிஞ்சிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மேபி இது யாருக்கெல்லாம் தேவைப்படுற மெசேஜாக இருக்கலாம். நீங்கள் ஏதாவது நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட, கடவுள்கிட்ட எதனா கேட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு சைன், ஏதாவது ஒரு ஹிண்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க, எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி மேபி உங்களுக்கான மெசேஜாக இருக்கலாம் இந்த விஷயங்கள். நம்பர் 11 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 11 நம்பர் 11.
நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சயின்ஸ் கண்டிப்பாக கிடைக்குது. உங்களுக்கு டிவைன் கிட்டேருந்து நிறைய விஷயங்கள், யூனிவர்ஸ் கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் சயின்ஸ் கிடைக்குது. ஆனால் அந்த சயின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் சில பேருக்காக சொல்கிறேன், சில பேர் வந்துட்டு அந்த சயின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுடைய ஆல்ரெடி ஒரு சேட் ஸ்டோரி, ஒரு சேடான ஒரு விஷயங்களில் வந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் பார்க்காம விடுற மாதிரி இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் தான் சொல்வேன். கண்டிப்பாக இந்த மெசேஜ் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ என்னமோ அவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. எனக்கு புரியுது, சில பேருக்கு கண்டிப்பாக இந்த மெசேஜ் புரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக தெரியுது. எனக்கு இது யாருக்கு தெரியணுமோ, இந்த மெசேஜ் புரியணுமோ கண்டிப்பாக புரியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மெசேஜ் இப்போ புரியல அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து நான் சொன்ன மாதிரி மாதங்களோ அந்த மாதிரி போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மெசேஜ் திரும்ப கண்ணில் பார்ப்பீங்க. அந்த டைம் நீங்கள் இந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டைம் இது கண்டிப்பாக ரெசனேட் ஆகும். 100% ரெசனேட் ஆகும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இன்னொன்று என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து மீடியாலேயோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ஒரு இமேஜ் அந்த மாதிரி ஏதோ ஒரு மூவிலையோ ஏதோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கன்ஃபர்மேஷன், இந்த மெசேஜ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ரெசனேட் ஆகணும், இந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஆகணும்னா பீரங்கி பார்க்குற மாதிரி இருக்கலாம். பீரங்கி. இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னென்னா பைன் ட்ரீ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பைன் ட்ரீ வந்துட்டு கண்டிப்பாக அது ஒரு க்ரோத் குறிப்பிடுற மாதிரி தான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக எந்த விதமான ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை இருந்தாலும் அதை அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதோட க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தடையே இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக அதுதான் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி அதுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. மெடிசன்ஸ் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு ஃபர்னிச்சர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பில் ஒரு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ், அடுத்த ஒரு லெவல் க்ரோத்துக்காக கண்டிப்பாக மாக்காளி வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க, சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. எவ்வளோ நாள் தான் வந்துட்டு கையிலேயே தாங்கி வச்சிட்டு இருக்க முடியும்? வெளியில் கீழே குழந்தைய நடக்க விட்டால் தானே நடக்கும், தானாக நடக்கும். எப்பவுமே வந்துட்டு ஒரு சப்போர்ட் இல்லாமல் நடக்கணும் இல்லையா குழந்தை? அந்த மாதிரி தான் மாக்காளி உங்களை வந்துட்டு சில விஷயங்கள் சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு தானாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. உங்களுக்கான சில சயின்ஸ் கண்டிப்பாக டிவைன் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பாருங்கள். யார் யாருக்கு ரெசனேட் ஆச்சு என்னன்றதை பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேக் கேர்.